இருக்கு இல்லையா? ம் முள்ளங்கிரி ஆ முள்ளங்கிரி ரிசர்வு ம் அங்கே போய் ரூம் எடுத்துக்கலாம். டென்ட்டு கூட இருக்குல்ல, ம் டென்ட்டு பார்த்துக்கலாமா? டென்ட் எங்க? நம்ம இறங்கும்போது வந்துச்சுல டேர்னிங்கில், இப்போ டேர்ன் அடிக்கும்போது காமிச்சில, கை காமிச்சில டென்ட்டு, அப்புறம் அந்த ஷேக்கு இருக்கா? எல்லாமே இருக்குது. போயிடலாமா? ஆனால் சார்ஜஸ் எப்படின்னு தெரில. சரி நம்ம கேட்போம். போகலாமா? ஸோ ஃபாரஸ்ட் ரோட்டுக்குள்ளே அலௌடு இல்லையாம்மா. ஸோ சொன்னல 2-3 பேர் காண போனாங்கன்னு. ஸோ அனிமல்ஸோட டேஞ்சர்னஸ் ரொம்ப அதிகமாகமா அவேர்னஸ் கொடுக்குறானுங்க. ஸோ ஹலோ கைஸ், V3 ஃபேண்டம் ரைடர் இஸ் ஹியர். ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா டே 2 எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்ரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ட்ரையல்ஸ் போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டு. ஸோ வந்து அனிமல்ஸோட அவேர்னஸ் வந்து சொன்னீங்கன்னா அவங்க அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து கேமராஸ் எல்லாம் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ இப்போதைக்கு மட்டும் கேமரா ஆஃப் பண்ணேன், அப்புறம் வந்து வெயிட் பண்ணுறேன். टाइमिंग 10-20 करके डाल. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பத்ரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர், யார் யார் வந்திருக்கீங்க, அவங்களோட ஐடி ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் என்ட்ரி பண்ணணும். ஸோ இது என்னன்னா ரூல்ஸு, கர்நாடகாவில் எல்லா ஃபாரஸ்ட் ட்ரையல்ஸும் வந்து இந்த ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணணும். மீன்ஸ் இப்போ இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பத்ரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. 12 to 14 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ அந்த ரைடை வந்து நம்ம வந்து 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 hourக்கு மேலே டிலே பண்ணால் 2000 rupees ஃபைன் ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் டிலே பண்ணுறப்பனா ஃபாரஸ்ட் ரேஞ்சரே வந்து நம்மளை தேடுவாங்களாமா. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போகும்போது வந்து 3 பைக்கு, நானும் தாவுது ப்ளஸ் நேற்று நைட்டு வந்து கூட வந்து 2 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட நாங்கள் 3 பேர் போனோம். சேர்ந்து அந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி பண்ண ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து எங்கள் கூடயே அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ஸோ எங்கேயும் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரைடில் வந்து எங்கேயும் நிப்பாட்டாமல் பாருங்கள், கண்டினியூவாக ரைட் பண்ணுங்கள். ஸோ கூடயே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கம்பல்சரி வருவானுங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல், அதை அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் காண போயிருக்காங்களாமா கொஞ்ச நாள் முன்னாடியே. மீன்ஸ் இங்கே நிறைய டைகரு, அப்புறம் என்னது எலிஃபேண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கரடி அதெல்லாம் பார்த்துருக்காங்களாமா. அதுவும் பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வந்து நிறைய டைகர் வந்து பார்த்துருக்காங்களாமா சுற்றுறது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம கூட வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தாவத்துக்கு முன்னாடி போயிட்டான்.
நானும் ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் வந்து நடுவில் இருக்கோம். ஸோ எங்கள் பின்னாடி வந்து நேற்று ஜாயின் பண்ண 8 பேர் பின்னாடி இருக்காங்க. ஸோ அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ட் கோராக இருக்காது ரைடு. ஸோ ரோடு வைஸ்னால் நார்மல் மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே வந்து சின்ன சின்ன குழி மேடுங்க தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும். அவ்வளோலாம் ஹார்ட் கோர் இல்லை. மீன்ஸ் ரொம்ப ஓவராக பாறை அந்த மாதிரி ஆஃப் ரோட் மேலே ஏறுற மாதிரிலாம் இல்லை, ஃப்ளாட் ரோட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும். ரூட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து 10:10 ஆகுது, மீன்ஸ் 10:15 ஆகுது. ஸோ நம்ம 10:10க்கு என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 11:10க்குள்ளே நம்ம எக்ஸிட் பண்ணணும். மீன்ஸ் அந்த எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும். போகலைன்னா ஃபைனு கட்டணும். சரிங்களா? இன்கேஸ் நம்ம டிலேக்கு மேலே டிலே பண்ணுறோம், 1 ஹவருக்குள்ளே வரல, 1.5 hours எடுக்கிறோம், அவங்களே தேடி விடுறாங்க. வண்டி சீஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க அவங்களே ஆஃப் ஹவர்ஸ் செஞ்சுட்டு வண்டி திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டில் தான் ஏதோ போய் கேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் கோர்ட்டில் தான் போய் ஃபைன் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, இவங்க டேரெக்டாக எந்த ஃபைன் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா பத்ரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட எக்ஸிட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மீன்ஸ் எக்ஸிட் முன்னாடி இருக்குது, ஃபாரஸ்ட்குள்ளே தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஓன் வண்டி, மீன்ஸ் பைக்குள்ளே போக முடியாது. ஸோ நம்ம எக்ஸிட்க்கு போய் அங்கேருந்து நம்ம ஒரு ஜீப் எடுக்கணும். பர் பர்சனுக்கு வந்து 500 rupees ஆகும். ஸோ அங்கேருந்து ஜீப் எடுத்து அவங்க வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போவாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா எங்க கூட வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறேன். மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டு மீன்ஸ் ஃபாரஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் ஓப்பனான ஏரியாவை பார்த்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு கிளிப் வீடியோ மாதிரி எடுத்துக்கிறோம், இல்லை ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம்னு ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போலேருந்து. ஸோ அவர் எப்படியோ ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் சொன்னார் இங்கெல்லாம் வேணாம், கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ரிட்ஜ் ஏரியா மாதிரி வரும், அது ஃபுல் ஓப்பனாக தான் இருக்கும், மரம்லாம் இருக்காது, கிராஸ் மட்டும் தான் இருக்கும், நீங்கள் அங்கே வேணால் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பாட் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. இந்த வியூவில் பார்க்கணும். மீன்ஸ் எந்த ஒரு வண்டி இல்லை, பில்டிங் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் ஃபாரஸ்ட் ஏரியா மட்டும்தான். ஸோ ஃபாரஸ்ட் அங்கே நின்றுருக்காரு என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ இந்த வியூ மட்டும் வாட்ச் பண்ணுங்க கைஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து நேற்று வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவங்க பெங்களூர் இருந்தாமா, பெங்களூர் வந்து ஜஸ்ட் டூருக்கு தான் வந்துருக்காங்க பாபா புடங்கேரியோட வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ண இடத்துல வந்து மீட் பண்ணது. அதே இடத்துல வந்து இவங்களும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இவங்களும் வராங்க. ஆக்சுவலி நானும் தாவுக்கு பேசியிருந்தோம் இந்த ட்ரையல்ஸ் பற்றி. ஏன்னா நாங்கள் நேற்று நைட் வந்து நம்மளை என்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நைட் அதை பற்றி பேசியிருந்தோம், காலை எத்தனை மணிக்கு போகணும். அப்போ இவங்க பக்கத்தில் உள்ள தான் இருந்தாங்க, நாங்கள் வெளியே நின்று பேசுவோம், அவங்க கேட்டாங்க ப்ரோ நாங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ பாருங்கள் தாவத்துக்கு முன்னாடி போகிறான். ஸோ இவன் தான் சொன்னால் வேண்டாயா நம்ம மட்டும் போகலாம். ஸோ அவங்க காலையில் நாங்கள் எந்திரிச்சு கிளம்புறோம், அப்போ வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க நாங்களும் வரோம்னு சொல்லி சரி நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனோம்னா வந்து வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இந்த வழியில் போனால் வாட்டர் ஃபால்ஸ். अच्छा अच्छा, थोड़ा स्टैंड स्लोप में जाकर वहाँ पर रुक देता हूँ, मेरी गाड़ी फिसलेगी। अच्छा फॉल्स के लिए जाना हो तो ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஹைவே ஃபால்ஸ் தான். ஸோ அங்கே வந்து அலோட் பண்ணல, ஜீப்பில் தான் போகணும்னு சொன்னாங்க. ஸோ ஈச் பர்சன்ஸுக்கு 500 சொன்னாங்க. ஸோ அங்கே இப்போ ரொம்ப ரஷ்ஷாக வந்து சொல்லி மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபாரஸ்ட் கூட அந்த ஃபாரஸ்ட் தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இது வந்து எங்கள் பிளான்லேயே கிடையாது, அவங்க தான் சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து என்ட்ரி ஃபீஸ் ஆமாம், இங்கே என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு அப்படியே போகலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வாட்டர் ஃபால்ஸ் போகிறோன்னு சொல்லி சரி மேலே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நானும் தாவத்துக்கு போயிடுவோம். இவங்க வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வராங்களாமா. ஸோ இங்கேருந்து மேலே ஒரு வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
தாவத்தே உட்காடுறேன். அங்க வர எத்தனோண்டு இருக்குது குட்டி. இது பூ சாப்பிட்டுக்குடா. அதே மாதிரி கை காமிச்சு கால் காமிச்சு குரங்கு குரஞ்சீவனோட கரெக்டா இருக்கும். உன்னை நான் வேற மலையில கொண்டு விட்டுறேன். மழை வர்ற மலையில வா. இங்க வெயில் ரொம்ப வெயிலா இருக்கு. தாவத்தே அபி நம்ம பிளேட் தான் வரையா என் கூட ஏறி உட்காந்துக்க. முன்னாடி கிளம்பு இருக்கு, நிறைய இடம் இருக்கு. என்ன பாப்பா ஏர்ல போயிட்டு வந்துருவ. உன்னை கண்டுக்கவே இல்லடா, உனக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிடுச்சு பாடா. நீ என்னடா ரைட கூப்பிட்டு வர? நான் எல்லாம் டெய்லி ரைட் பண்றதுதான். நம்ம அதான் உன் பேச்சுதான் கேட்க முடியும். போடா அங்கிட்டு ஏன்னு சொன்னு தள்ளி உட்காருது. இருக்கிற போது